என்ன தவ செஞ்சு போட்டோம் காலவாரி அதிகப்படுத்திட்டா வணில என்னாச்சு இவ்வளவு ஃபீலிங்கா இருக்கிற? அதாவது எங்க விஜய் அண்ணாவுக்கு பயங்கரமா முட்டு குத்தம் பாய். விஜய் அண்ணாவுக்கு திரிஷாவுக்கு எந்த தொடர்பு இல்லைன்னு சொல்லி முட்டி தேய்ற அளவுக்கு முட்டு குடுத்தோம். முட்டை குடுத்தி மண்டையெல்லாம் வீங்கி இருக்குது பாய். இப்ப என்னாச்சு? இப்ப இவ தாண்டா புது வண்டின்னு சொல்லி எங்களை அதிகப்படுத்திட்டாரு பாய். இப்போ சரி அடுப்பு இல்ல இல்ல அடுத்த டைலாக் என்ன? சரி உங்க அண்ணனோட டைலாக் அப்படியே சொல்லுவீங்களே, ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னுவீங்க, அப்புறம் 2 பேருக்கு மத்தியில தான் போட்டி அப்படின்னீங்க. அப்புறம் நேத்து கூட அது புதுசா டைலாக் சொன்னீங்களே, என்ன டைலாக்? ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி. சரி அந்த டைலாக் போராடி சொல்லி காட்டு பார்க்கலாம். இப்பயும் சொல்லுவான், நாங்களாம் மாறவே மாட்டேன். அண்ணன் சொல்லி கொடுத்து அப்படியே பேசுவான். சொல்லவா? ஓம் சக்தி பராசக்தி விஜய் பையனுக்கு திரிஷா தான் சித்தி. திரிஷாவுடன் ஒரே காரில் வந்திறங்கி இருக்கக்கூடிய இளைய தளபதி விஜய் மனுஷன் இப்படி கார்ல வந்து அந்த கல்யாணத்துக்கு வந்து இறங்குறாரு. இறங்கிட்டு திரும்பி பாக்குறாரு, எங்கடா இங்க இருந்த கட்சியை காணா அப்படிங்கிற மாதிரி. கட்சியில இன்னைக்கு ஒரு பயம் இல்லை, உனக்காக நாங்க வெயில்ல கஷ்டப்படுவோம், கூட்டத்துல இடிப்பட்டு கூட்டத்துல மூச்சு நினைச்சு செத்து போவோம், குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது, வெயிலே வைப்ப, சோசியல் மீடியாவில் உனக்காக சண்டை போட்டுப்போம். ஆனா இவ்வளோ நாங்க உனக்காக செஞ்சாலும் நீ இப்போவும் எல்லாத்தையும் உண்மைப்படுத்துற மாதிரி நடிகை கூட சுத்துவல்ல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவர் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், விஜய் எத்தனை காலமா நேசிச்ச அவரோட ரசிகர்கள் எல்லாருமே கொத்து கொத்தா கட்சியை விட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. அந்த பெட்டிஷன்ல, டிவோர்ஸ் பெட்டிஷன்ல சங்கீதா ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாங்க. ஒரு நடிகையோட திருமணம் மீறிய உறவு இருக்குது, இவர் என்ன அந்த அவங்களோட போய் அந்த புகைப்படங்களை வெளியில இட்டு எனக்கு வந்து ஒரு மென்டல் டார்ச்சர் கொடுத்தாரு, ஒரு மன ரீதியா என்னையும் என் பிள்ளைகளையும் பாதிக்கிற மாதிரி தொடர்ந்து அந்த போட்டோவை இவங்க அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க. அந்த அத்தனை குற்றச்சாட்டு இதெல்லாம் குற்றச்சாட்டு இல்லமா, இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி ஒரு ஆணவமான செயலை தான் இன்னைக்கு விஜய் செஞ்சிருக்கிறாரு. அதனாலதான் அவரோட கட்சியோட சேர்ந்த ரசிகர்கள், தொண்டர்கள் இன்னைக்கு கொத்து கொத்தா வெளியில போயிட்டு இருக்காங்க. கல்பாத்தி அகுரம் அந்த சினிமா ப்ரொடியூசர், அவங்களுடைய வீட்டு திருமண நிகழ்ச்சியில இன்னைக்கு விஜய் வந்து கலந்துக்கிறாரு. அவங்களுடைய ப்ரொடியூஸ் படத்துல அவர் நடிச்சிருக்காரு, ஓகே. ஆனா அந்த திருமணத்துக்கு இன்னைக்கு திரிஷா வந்திருக்காங்க. அதாவது 2 பேரும் நடிகர்கள், இவங்க வேற மாதிரி வந்ததால பெருசா தெரிஞ்சிருக்காது. 2 பேரும் ஒரே கார்ல வந்து இறங்குறாங்க. 2 பேரும் ஒரே ஆடை, ஒரே கலர், ஒரே சேம் மேட்சிங்ல ட்ரெஸ்ல போட்டு வராங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க மனைவி புகார் வைக்கிறாங்க, ஒரு நடிகையோட திருமணம் மீறிய உறவு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது எந்த நடிகை அப்படின்றது எல்லாமே அந்த டைம்ல குறிப்பிட்டாங்க. ஆனா அது எந்த நடிகை நான் காட்டுற மாதிரி அப்படிங்கறது வேணும்னே ஒரு ஆணவமா காட்டுற மாதிரியே திரிஷா கூட ஒரே கார்ல வந்து இறங்கி 2 பேரும் ஒரே சேம் கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஆமா இது உண்மைதான் அப்படிங்கறத சொல்ற மாதிரி விஜயோட செயல்பாடு இன்னைக்கு இருந்திருக்குது. அதுலயும் இந்த ட்ரெஸ், அந்த ட்ரெஸ் இருக்குல்ல, 2 பேரும் ஒரே மேட்சிங், இது வந்து அப்படியே ஜெயம் ரவி கிட்ட வந்து காப்பி அடிச்சது. சமீபத்தில் ஜெயம் ரவிக்கும் அவரோட மனைவிக்கும் அவங்க கருத்து வேறுபாடல விவாகரத்து ஏற்பட்டது. அப்போ ஜெயம் ரவி இன்னொரு பெண்ணை அவங்க காதலிக்கிறதால அந்த 2 பேருமே அந்த விவாகரத்து சம்பவம் நடக்கும்போது அந்த பெண்ணும் ஜெயம் ரவியும் ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டு வந்தாங்க. இன்னைக்கு விஜய் பார்த்தோம்னா அதே பேட்டர்ன், அதே அவங்க ஜெயம் ரவி என்ன கலர் ட்ரெஸ் போட்டாரோ அதே வேட்டி சட்டை, அதே கலர் புடவை, அதை போட்டு மனுஷன் இத்தனை காலமா சினிமாவை தான் தெலுங்கு படத்துல இருந்து அப்படியே காப்பி அடிச்சு பாரபட்சம் மேல கடைசி ஜனநாயகன் படம் வரைக்கும் அப்படியே பாரபட்சம் இல்லாம காப்பி அடிச்சு எல்லாத்தையுமே நடிச்சாருன்னு பார்த்தோம்னா, போட்டிருக்க ட்ரெஸ்ஸை கூட ஒருத்தனை பார்த்து காப்பி அடிச்சுதான், செய்யக்கூடிய அரசியல் கூட ஒருத்தனை பார்த்து காப்பி அடிக்கிற மாதிரி தான் இப்பேற்பட்ட அரசியல் செய்யறாரு. இப்பதான் இந்த தற்குறி பசங்க இத்தனை காலமா சொல்லிட்டு இருக்கும், ஒரு நடிகன் என்பதால் மட்டுமே நாடாளக்கூடிய தகுதி கிடையாது, நடிகன் சொல்லக்கூடிய அந்த சினிமா போதையில பின்னாடி போயிட்டு இருக்காதீங்கன்னா இத்தனை காலமா கத்துனதுக்கான காலம் இதுதான். ஒண்ணும் இல்ல, 1967 காமராஜர் தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்காரு. அப்ப சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்குது. அந்த டைம்ல காமராஜர் நல்லா சூடு பறக்க காமராஜர் பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ அந்த வழியா எம்ஜிஆருடைய ஒரு வாகனம் அந்த சாலையில போகுது, அந்த ரோட்ல எம்ஜிஆருடைய கார் அந்த பக்கம் போகுது. இத்தனை காமராஜர் முதலமைச்சர் பேசுறாருன்னு சொல்லி ஆர்வமா கேட்டுட்டு இருந்த அந்த மக்கள் எம்ஜிஆருடைய வாகனத்தை பார்த்தோன்னா பின்னாடி தெரிச்சு ஓட ஆரம்பிச்சாங்க. எம்ஜிஆரை பார்க்கணும், எம்ஜிஆர் முகத்தை பார்க்கணும், இவர் உண்மையில மனுஷன் தானா இல்ல அவருக்கு 4 கை தான் இருக்கா அப்படின்னு எம்ஜிஆரை பார்க்கறதுக்காக பின்னாடி ஓடினாங்க. அப்போ காமராஜர் ஒரு வார்த்தை சொல்றாரு, போ கூத்தாடி பின்னாடி போ, அவன் நாளைக்கு அவன் கூத்தியாளுக்கு நாடே எழுதி வச்சிருவான் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு காமராஜர் ஒரு வார்த்தை சொன்னாரு. அந்த வார்த்தையை தான் இன்னைக்கு அணில்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இத்தனை காலமா சோசியல் மீடியாவிலையும் சரி, களத்திலையும் சரி, விஜய்க்காக இவ்வளவு கஷ்டப்பட்டுமே. ஏன்னா இவர் எங்கேயுமே வெளியில் வர மாட்டாரு. 41 உயிர்கள் போனாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சரி, இவர் படத்துக்கே பிரச்சனையானாலும் சரி, இவர் வாயை திறந்து பேச மாட்டாரு, பனையூர் விட்டு வெளியில வர மாட்டாரு. ஆனா இந்த ரசிகர்களுக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டே இருந்தாரு, நீங்க ஒவ்வொருத்தருமே நீங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ், நீங்க ஒவ்வொருத்தருமே பூத்துல நமக்காக நீங்க நிக்கணும். யார் எந்தெந்த வீட்டுல எந்தெந்த விஜய் இருக்கிறாரு, விஜய் இல்லையா விஜய் இருப்பாராம், அந்தந்த வீட்டுல இருக்கக்கூடிய விஜயை வந்து நீங்க தான் இழுத்து வந்து பூத்துல ஓட்டு போட வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே நீ செய்யணும் போது அந்த பசங்களை செஞ்சானுங்க. பாவம் தற்குறி பசங்க, குடும்பத்துக்காக உழைச்சது கிடையாது வரைக்கும். வீட்டுல போய் கேட்பான், ஒரு பைக் ஒன்று வாங்கி கொடு, எல்லாம் கை தத்திட்டு செத்துருவேன் அப்படின்னு வானுங்க.
அப்பேற்பட்ட பசங்க கூட இங்க வந்து எங்க அண்ணன் விஜய்னு சொல்லி வி ஸ்டாண்ட் வித் விஜய்னா இப்பேற்பட்ட பிரச்சனை ஆச்சுல. அவங்க மனைவி இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. என்ன வந்து பொருளாதார ரீதியாக பாதிக்க வச்சாரு, எனக்கு தேவையான பொருளாதார வசதி செஞ்சு தரல, இந்த பிரச்சனை அந்த நடிகையோட இந்த திருமணம் மீறிய உறவை நான் கண்டிச்சதுக்கு பிறகு என்னை வீட்டில் வச்சு தனிமைப்படுத்தி வச்சாரு, என்னையும் என் பிள்ளைகளையும் அந்த நடிகை கூட இருக்கக்கூடிய போட்டோவை வெளியிட்டு என்னையும் என் பிள்ளைகளையும் மன ரீதியாக பாதிப்படைய வச்சாரு. இப்பேற்பட்ட குற்றச்சாட்டை ஒரு பெண் பாதிக்கப்பட்ட பொண்ணு சொல்லும் போது கூட இல்ல சங்கீதா காசு வாங்கிட்டு பேசுறாங்க, ஸ்டாலின் வந்து சங்கீதாவுக்கு காசு குத்துறாங்க அப்படின்னு சொல்லி மனசாட்சி எல்லாமே அப்பேற்பட்ட பேசிட்டு இருந்த அந்த பசங்க இன்னைக்கு பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு இருக்கானுங்க. இப்போ என்ன சொல்லுவானுங்க, அப்ப த்ரிஷா தான் இப்போ ஸ்டாலின் வந்து த்ரிஷாவுக்கு காசு குத்துறாரா, காசு கொடுத்து விஜய்க்கே தெரியாம அந்த கார்ல போய் ஏறிக்கோ, அந்த கார்ல போய் ஏறி விஜய் கூட விஜய்க்கே தெரியாம கல்யாணத்துல போயிரு, விஜய்க்கு தெரியாம விஜய் பக்கத்துல 2 போட்டோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அப்போ இப்படி எல்லாம் அறிவு கிட்டத்தனமா அந்த சுத்தமா சிந்திக்கக்கூடிய அறிவே இல்லாம இருந்த அந்த ரசிகர்கள் இன்னைக்குதான் அவன் சுயநினைவு அடைகிறான். என்னடா அது எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் ஸ்டாண்ட் வித் விஜயனா விஜயனா கூட நின்றமே, ஆனா விஜயனா ஸ்டாண்ட் வித் த்ரிஷா கூட நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த ரசிகர்கள் ஒவ்வொருத்தனா வெளியில வந்து உங்களுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இன்னைக்கு வரக்கூடிய எல்லா கமெண்ட்ஸையும் பாருங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஆனா நீங்க கடைசி வரைக்கும் எங்களை நீங்க நினைச்சு பார்க்கவே இல்லை, எங்களோட கனவுல உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையில் எல்லாத்தையும் மண்ணவாரியில தூக்கி போட்டுறீங்க. அதுல ஒருத்தர் ஜோசப் நினைக்கிற அவரோட பேரு, அவருடைய ஒரு கிறிஸ்டின் ஒருத்தர், அவர் ஒரு பதிவு ஒன்று போடுறாரு, இந்த நாளா நீ ஒரு தலைவனா இருக்கிற இடத்துல நீங்க இல்ல, ஒரு கிறிஸ்தவனா கூட நீங்க இல்ல, ஒரு கிறிஸ்தவன் என்ன காரியத்தை செய்யக்கூடாதோ அப்பேற்பட்ட காரியத்தை செஞ்சு வச்சிருக்கேன், இனியும் உங்களுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாங்க முட்டாள் கூட்டம் கிடையாது, அதனால பாய் அண்ணா இதோட நாங்க பிரிஞ்சிடறோம்னா அப்படின்னு சொல்லி அந்த விஜய் ரசிகர்களா இருந்த நபர்கள் கூட இன்னைக்கு அங்கிருந்து வெளியில வரக்கூடிய அளவுக்கு தான் விஜயோட செயல்பாடு இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த பசங்க பண்ண கோமாளித்தனம் அவ்வளவு பெரிய கோமாளித்தனம். நேத்து வரைக்குங்க, நேத்து அந்த பைக்ல போய் எல்லாம் ஆக்சிடென்ட் ஆச்சா, அந்த ஆக்சிடென்ட் ஆனது ஒரு பக்கம், அதுல ஒருத்தன் சொல்றான் போலீஸ் வந்து உள்ள அனுமதி கேட்கறாங்க, போலீஸ் உள்ள அலோவ் பண்ணல, 5000 பேர் லிமிட், 5000 பேர் முடிஞ்சு. அப்போ ஒரு பையன் ஒருத்தன் ஆட்டோ ட்ரெஸ் போட்டுருக்கேன், ஆட்டோ ஓட்டுறானா என்னன்னு தெரியல, இப்படி கழுத்தை பிடிச்சி நெசுக்கான், என்ன உள்ள கழுத்தை என் கொலவரையை நானே நெரிச்சு செத்துருவேன், உள்ள உட்றியா இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு ஒரு பைத்தியக்கார மனநிலை அந்த நடிகை மேல. சினிமாவை தவிர எனக்கு உலகம் தெரியாது. அப்ப அப்படிப்பட்ட வாழ்ந்தவனுங்க இவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்கல்ல, அந்த ஒட்டுமொத்த நம்பிக்கையுமே விஜய் குழியில தூக்கி போட்டு புதைக்கிற மாதிரி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறதால அவரை நம்பி வந்திருந்த அத்தனை கூட்டம் வெளியே வந்துச்சு. ஏன்னா இது ஏதோ இந்த பசங்களுக்கு மட்டும் இப்படி தற்கொலையா இல்ல, இதுக்கு முன்னாடி போலீஸ் தடுக்க வந்தா போலீஸ் கையை பிடிச்சி கடிச்சானுங்க, இவன் தொண்டை குலவரியை இவனே பிடிச்சி நசிக்கிட்டான். ஒரு பையன் கார் வாங்குறாங்க, கார் வாங்கிட்டு புது கார் எடுத்துட்டு அவன் ஓட்டிட்டு வரான். அந்த கார்ல முதல் முறை எங்க அப்பாவை கார்ல ஏத்தினேன், எங்க அம்மா கூட ஒரு கார்ல ஒரு பயணம் போயிட்டு வந்தேன், அப்படி இல்லாம விஜயோடைய கட் அவுட் அவரோட உருவ படத்தை பக்கத்துல உட்கார வச்சு அந்த உருவ படத்துக்கு சீட் பெல்ட் வர போட்டுக்கிட்டு விஜய் அண்ணா கூட என்னோட முதல் பயணத்தை ஆரம்பிச்சேன், இப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு பைத்தியக்கார மனநிலையில வாழ்ந்துட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு அது எல்லாமே நீ நடிகன் பின்னாடி போனா நீ நாசமா தான் போவ, அவர் சுயநலம் மட்டும் தான் முக்கியம். ஏன்னா அவர் ஏற்பாடு செய்யக்கூடிய கூட்டம் கூட 12ல இருந்து 3 மணி வரைக்கும் ஜோசிகாரன் எந்த டைம் சொல்றானோ அதை தான் செய்வாரு. அந்த கரூர்ல பாதிக்கப்பட்ட ஃபேமிலியை கூட்டு வந்தார் இல்லையா, மகாபலிபுரத்துல ஒரு ரெசார்ட்ல வச்சு பார்த்தாரு. அந்த பயணத்துல நல்ல விஜயை பாருங்க, விஜய் உள்ளேந்து வெளியில வரும்போது கூட அந்த ஜோசியக்காரர் இருப்பாரு, அவரோட பேர் கூட நல்ல பேர் மறந்துருச்சு, அந்த ஜோசியக்காரர் கூட இருப்பாரு. அப்ப ஜோசியக்கார் எந்த நேரம் சொல்றாரோ அந்த நேரம் அந்த நாள்ல மட்டும் தான் இவர் சொல்லுவாரு. இல்ல இப்ப திருவொற்றியூர்ல மீட்டிங், திருவொற்றியூர் வேணா கரூர்ல மாத்தும் ஜோசியக்காரர் சொன்னா உடனே அங்கே மாத்திப்பாரு. இப்படிப்பட்ட நடிகருக்கு பின்னாடி போனா நம்ம நாசம் அடைஞ்சுதான் நிக்கணும் அப்படிங்கிற அந்த புரிதல் இன்னைக்குதான் அந்த பசங்களுக்கு ஏற்படுது. சரி, பசங்களுக்கு தான் புரிதல் இல்ல, இவருக்காச்சும் ஏதாவது ஒரு புரிதல் இருக்கா அப்படின்னா இவருக்கு சுத்தமா அரசியல் தெளிவே கிடையாது. இது ஸ்கிரிப்ட்ல என்ன எழுதி கொடுக்குறானோ அதை தாண்டி அரசியல் அறிவோ பொது அறிவோ இருக்கு கிடையாது. இப்போ கரூர் கூட்ட நெரிசலுக்கு முன்னாடி வரைக்கும் தண்ணியோ உணவுக்கான ஏற்பாடு எதுவுமே உங்க கூட்டத்தில் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியாதுல்ல. இவர் வந்து ஏசி லக்ஸரியா வந்துட்டு லக்ஸரியா போயிடுவாரு, கீழே நிக்கிறவன் எக்காடு கட்டு போனா என்ன, அவன் அங்க கூட்டத்தில் நெரிசல பாடுகிற பார்த்து லைட் ஆஃப் பண்ணி ரசிக்க தானே தெரியும் தவிர அவனோட வழி இவருக்கு தெரியாது. அப்போ அவங்களுக்கு தண்ணிக்கோ உணவுக்கோ எந்த ஏற்பாடுமே செஞ்சதில்லை. கரூர் மரணத்துக்கு பிறகு ஏன்னா ஒரு கட்சிக்காரங்க ஒரு தண்ணிக்கான ஏற்பாடுமா செய்ய மாட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பிறகு அடுத்த கூட்டத்தில் தண்ணிக்கான ஏற்பாடு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா எல்லா மீட்டிங்குமே திறந்த வெளியில ஒரு சேர் கூட போடாம அப்படியே ஆடு மாடுகளை கட்டி வைக்கிற மாதிரி அது மாதிரி வச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அது சம்பந்தமான விமர்சனம், ஏன்னா ஒரு மீட்டிங் போறீங்க எல்லா கட்சிகளும் உட்கார்றதுக்கு சேர் கொடுக்குறாங்களா, ஏன்னா அப்படி வச்சிருக்கீங்க, ஒரு பந்தல் இல்லை உட்கார்றதுக்கு சேர் இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு அடுத்த மீட்டிங்ல அது மேல பந்தல் போடப்பட்டு உட்கார்றதுக்கு சேர் கொடுக்கப்பட்டு இது அடுத்த கட்ட அப்டேட். அதுக்கடுத்து திரும்ப சொல்லப்பட்டுச்சு. சரி எல்லாருக்கும் ஓகே, கூட 2 பவுன்சர் நிக்கிறாங்க இல்லையா, அந்த பவுன்சர் தான் எல்லாம் யார் வந்தாலும் இந்த ரசிகரை வேணா மேலே ஏறிட்டா உச்சா அப்படி தூக்கி வலிச்சு போடுறதுக்கு பவுன்சர் 2 பேர் கூட வச்சிருக்காப்புல. அந்த பவுன்சருக்கு கடைசி வரைக்கும் முட்டி போட்டுக்கிட்டே உட்காந்துருக்காங்களே, விஜய் பேசுற வரைக்கும் முட்டி போடுறாரு, இவர் நடுவில் டைலாக் மறந்துட்டு அந்த பேப்பர் எடுத்து கையில கொடுக்குறாரு. பாவம் அந்த மனுஷன் எவ்வளவு நேரம் முட்டி போட்டு உட்காந்துருப்பாரு. அப்போ அவ்வளவு நேரம் முட்டி போட்டு ஒருத்தர் வச்சிருக்குது, இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அடிமைத்தனம் இல்லையா அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு நேற்று தஞ்சாவூர்ல நடந்த மீட்டிங்ல பார்த்தோம்னா
2 பவுன்சருக்கு 2 சேர் கொடுத்து வச்சிருக்காங்க. அப்போ இவர் லைஃப்ல இவர் அரசியல் வாழ்க்கையில ஒவ்வொரு சின்ன விஷயம், ஒரு அடிப்படை விஷயம், இதெல்லாம் சின்ன விஷயம் கூட ஒருத்தர் சொல்லிதான் இவருக்கு செய்யணும், ஒருத்தர் சொன்னாதான் இவர் திருத்திப்பார் அப்படின்னா இது என்ன அரசியல் கட்சி? நீ எங்கிருந்து மாற்றத்தை கொண்டு வர போற அப்படிங்கிற ஒரு கேள்வி இவரை நோக்கி பெரிய அளவில் எழுந்துச்சு. ஆனா இந்த கேள்வி எதுவுமே அந்த பையனுக்கு, அந்த ரசிகர்களுக்கு கேட்கக்கூடிய மனநிலை அவனுங்களுக்கு இல்ல. ஆனா அவனுங்களுக்கே நீங்க ஒரு புரிதல் ஏற்பட்டுருக்கு. நம்ம வெறும் சினிமா கவர்ச்சி, நடிகன், அவர் ஹீரோ அப்படின்ற மனநிலையை மட்டும் நம்ம பின்னாடி போனா அது நம்மளுடைய முட்டாள்தனம் அப்படிங்கிற அந்த புரிதல் இன்னைக்கு தான் அந்த பசங்களுக்கு ஏற்பட்டு ஒரு தெளிவின் அடிப்படையில் இன்னைக்கு எல்லாம் வெளியே வரக்கூடிய அந்த செய்திகள் பார்க்கும்போது உண்மையாவே சந்தோஷமா இருக்கு. நேத்து தான் ஒரு தகப்பன் கதறிட்டு இருந்தாரு, இந்த நடிகனை பார்க்க போய் என் பையன் இப்படி கீழே விழுந்துட்டானே, என் பிள்ளை இப்படி கீழே விழுந்திருக்க, பிள்ளைய பார்க்கறதுக்கு எந்த நடிகனை வந்து பார்க்க மாட்டான், 41 உயிர் போகும்போதே வந்து பார்க்காதோன்னா என் பிள்ளைய வந்து பார்க்க போறான் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு கதறிக்கிட்டு இருந்தாரு. மனுஷன் கதறி இன்னும் ஒரு நாள் கூட இன்னும் முழுசா முடியல, அதுக்குள்ள ஒரு நடிகையோட இந்த அளவுக்கு போய் கூத்தடிக்கிறாரு அப்படின்னா இது எவ்வளவு பெரிய அசிங்கம் அதெல்லாம். சரி, இப்படி எல்லாம் தேர்தலுடைய அரசியல், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் பெரிய பரபரப்பா எட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜியை தான் இன்னைக்கு அரசியல் விமர்சகர்கள் பெரிய அளவில் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜயை வச்சு இந்த கூட்டணியை பிரிச்சிடலாம் அப்படின்னு எப்பேற்பட்ட திட்டங்கள்லாம் போடப்பட்டுச்சு. ஆட்சியில் பங்கு தரேன், அதிகாரத்தில் பங்கு தரேன், எப்படிப்பட்ட திட்டங்கள் போட்டு திமுக காங்கிரஸ் பிரிச்சுட்டா வேலை முடிஞ்சு போயிடும், திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பிரிச்சா முடிஞ்சு போயிடும், ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி திமுக தமுமுகவை பிரிச்சா வேலை முடிஞ்சு போயிடும், இப்படி என்னென்னோ திட்டங்கள் போட்டாங்க. ஆனா இந்திய கூட்டணி இந்த உறுதியான விஷயத்துல, இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்கணும், மாநில உரிமைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல இந்திய கூட்டணி ரொம்பவே உறுதியா இருந்தாங்க. என்ன காங்கிரஸ் தான் கடைசி நேரத்தில் கொஞ்சம் கற்கா முறுக்கா வேலையை காட்டிட்டு இருந்தாங்க. அது அவர் ஆட்சியில் பங்கு தரன்றாரு. அண்ணன் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் கொள்கையில ரொம்ப உறுதியா இருக்கவர். தனக்கு கம்மியான சீட்டு கிடைச்சாலும் மாநில நலன் முக்கியம், நாட்டோட நலன் முக்கியம், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு. ஆனா காங்கிரஸ் அது இன்னமும் ஒரு பண்ணையார் மனநிலையில் வாழக்கூடிய ஒரு கட்சி தான். காங்கிரஸ் வந்து கொஞ்சம் கெத்து காட்ட ஆரம்பிச்சாங்க. அவர் ஆட்சியில பங்கு தரன்றாரு, 75 சீட்டு தரன்றாரு, எப்படி என்ன நமக்கு பார்த்து கவனிக்கிறீங்களா, ஒரு 40 நீங்க தரீங்களான்னு சொல்லி திமுக டிமாண்ட் வச்சாங்க. திமுக ஒரே ஸ்ட்ராங், இப்ப 25 உனக்கு கொடுத்தோம், 25 தான் அப்படின்னு ஸ்ட்ராங்ல இருந்தாங்க. ஆனா என்ன ஒண்ணுனா இப்ப காங்கிரஸ் மட்டும் இந்த சீட்டு கேட்டுக்கிட்டு, ஏன்னா அவங்க எங்கேயுமே ஒரு இடத்துல உறுதியா நிக்காததாலதான் காங்கிரஸ் இவ்வளவு பெரிய அழிவை சந்திக்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டாலும் சரி, கேரளாவில் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி பல மாநிலங்கள்ல, வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் முதற்கொண்டு நான் சொல்றேன், எல்லா இடங்களிலுமே காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு சீட்டு கிடைச்சா போதுமே தவிர அந்த மாநிலத்தோட நலன் பெரிய அளவில் யோசிக்கிறதே இல்லை. அதனால தான் காங்கிரஸ் இவ்வளவு பெரிய சரிவை சந்திச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இங்கேயுமே விஜயை காட்டி ஒரு டிமாண்ட் காட்டிட்டு இருக்க நேரத்தில் இப்போ இந்த இடத்துல திமுக எடுத்த ஒரு முடிவு உண்மையாலே மாநிலத்தோட நலன் காக்கக்கூடிய ஒரு முடிவு தான். ஏன்னா இந்த இடத்துல இன்னைக்கு தேதிக்கு காங்கிரஸ் உடைய செல்வாக்கை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி அல்லது பார்டர் கன்னியாகுமரி, இதை தாண்டி காங்கிரஸுக்கு செல்வாக்கெல்லாம் கிடையாது. கன்னியாகுமரியில ஓரளவுக்கு அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு, அதை விட்டா தென்காசி திருநெல்வேலி இந்த பக்கத்துல ஓரளவுக்கு அவங்கள்ட்ட செல்வாக்கு இருக்கு தவிர அதை தாண்டி அவங்களுக்கு வேற ஒன்றும் கிடையாது. ஒரு தேர்தல் வந்துட்டா களத்தில் இறங்கி எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. சமீபத்தில் இவ்வளவு பெரிய எஸ்ஐயா இருக்கிறதுல தமிழ்நாடே போராடணும், காங்கிரஸ் கட்சி அன்னைக்கு ஆளை காணோம். அப்ப இப்பேற்பட்ட காங்கிரஸுக்கு 10 சீட்டே அதிகம், 10 சீட்டை என்ன கேட்டால் 5 சீட்டு 6 சீட்டு கொடுக்கலாம், அவ்வளவுதான் உங்க கெப்பாசிட்டி. ஆனா இன்னைக்கு அப்படி எல்லாமே தெரிஞ்சும் இன்னைக்கு காங்கிரஸுக்கு 28 சீட்டு கொடுக்க காரணம் இந்த கூட்டணியை வலிமையான ஒரு கூட்டணியா மாத்தணும். காங்கிரஸ் மட்டும் விஜயோட பக்கம் போயிட்டாங்க அப்படின்னா விஜயோட கட்சி அங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆகி போயிடும். அப்ப திரும்பவும் ஒரு சினிமா மனநிலையில இந்த தமிழ்நாடு போயிருமே அப்படின்ற அடிப்படையில அதுக்காகவே இந்த கூட்டணியை பிரிக்காம இருக்கிறதுக்காக சரி இந்த தேர்தலில் காங்கிரஸுக்கு ஒரு 28 விட்டு கொடுத்தோம் அப்படின்னா அடுத்து கண்டிப்பா விஜய் வர தேர்தலில் ஜெயிக்க முடியாது. ஏன்னா விஜய் இன்னைக்கு அரசியல் விமர்சகர்கள் இவ்வளவு பெரிய கூட்டங்கள் வந்துமே விஜயால ஒரு 10% வாக்கு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இந்த திரிஷா மேட்டருக்கு அப்புறம் 10 வாய்ப்பே கிடையாது. 10% வாக்குகள் வாங்கினாலுமே ஒரு கட்சியால ஒரு நபரால ஜெயிக்க முடியாது. 8% வாக்குகள் வாங்கக்கூடிய சீமானே கடைசி வரைக்கும் பயிற்சி தான் எடுத்துட்டு இருக்காரு தவிர அங்க போய் முயற்சி தான் எடுத்துருக்காரு தவிர அவரால் ஜெயிக்க முடியாது. அப்போ ஜெயிக்க முடியாத ஒரு கட்சி காங்கிரஸால அது பலம் பெற வாய்ப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதால இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க கையில் எடுத்தாங்க. அப்போ இப்போ ஏற்பட்ட நேரத்தில் இந்த ஒரு தேர்தலில் விஜய் கண்டிப்பா தோத்து போயிடுவாரு, அதோட திரும்ப சினிமா பக்கம் பார்த்துட்டு போயிடுவாரு. ஆனா காங்கிரஸுக்கு இங்க சரியான சீட்டு கொடுக்கல அப்படின்னா திரும்ப இது மாதிரியான ஒரு தற்கொலை கூட்டத்தை வளர்த்து விட்ட ஒரு வேலையாகி போயிடும். அதனாலதான் திமுக இந்த இடத்துல கொஞ்சம் விட்டு பிடிக்கணுங்கிறதுக்காக காங்கிரஸுக்கு 28 சீட்டு, ஒரு ராஜ்யசபா. தேமுதிகவுக்கு அவங்களை இந்த கூட்டணியில் சேர்க்கப்பட்டது. ஓபிஎஸ் கூப்பிட்டு வந்து அவருக்கு இந்த கூட்டணியில் சேர்க்கப்பட்டது. இப்படி எல்லாரையுமே இந்த கூட்டணியில் சேர்த்து ஒரு வலுவான கூட்டணியா இருக்கணும். ஏன்னா பாஜக இந்த தமிழ்நாட்டில் கால் பதிக்கிறதுக்காக திருப்பரங்குன்ற விஷயத்தை கையில் எடுத்ததுல இருந்து தொடர்ந்து என்னென்னவோ சூழ்ச்சிகள் செய்யக்கூடிய நேரத்தில் இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த கூட்டணியோட வலிமை இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டோட நலன் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறதுல திமுகவுடைய விஷயத்தை திமுக செஞ்ச இந்த முயற்சியை உண்மையில மனசார பாராட்டலாம். இப்போ இந்த இடத்துல பல பேருக்கு எழக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, விஜயை களத்தில் இறக்கி விட்டது இந்த திமுக கூட்டணியை காங்கிரஸ் விடுதலை சிறுத்தையை உடைக்கிறதுக்கு தான் காரணம். கடைசியில் காங்கிரஸும் இனி கூட்டணியில் இல்லை, விஜய் பக்கம் போக மாட்டாங்க, திமுக கூட்டணி உறுதியாகி போச்சு.
காங்கிரஸும் வேலைக்கு ஆகாது, இப்ப விஜயால அந்த கூட்டணியை பிரிக்க முடியாது அப்படின்ற ஒரு கட்டத்தை எட்டிய பிறகுதான் இப்போ இந்த டிவோர்ஸ் மேட்டர் வெளியில வருதா, அல்லது இந்த திரிஷா சம்பந்தமான மேட்டர்லாம் வெளியில வருதா? ஏன்னா இப்போ விஜய் பேர் வெளியில வந்து இப்ப இனி விஜயால எந்த வேலையும் ஆக போறது இல்ல. இப்ப விஜய் பேர் கெட்டு போச்சு அப்படின்னா அந்த வாக்குகள் திமுகவுக்கு எதிராக தானே விஜய் இன்னைக்கு அரசியல செஞ்சு வச்சிருக்காரு. அந்த வாக்குகள் இனி அதிமுக பாஜக பக்கம் போறதுக்காக இவங்களே தான் இந்த பேரை கெடுத்து விடுறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இன்னைக்கு மக்கள் மத்தியில பரவலா பேசப்பட்டு இருக்கு. எது எப்படியோ இந்த இடத்துல திமுக அவங்களுடைய கூட்டணியை உறுதியாக்கிட்டாங்க. ஒரு நடிகை போதை, ஒரு சினிமா ஹீரோ அந்த மனநிலையில் வாழ்ந்த மக்களுக்கு, அந்த ரசிகர்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைச்சிருக்குது. அதனால மன்சூர் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி விஜய் போன மீட்டிங்ல சொன்னார் இல்லையா, ஓம் சக்தி பராசக்தி திமுக தீய சக்தின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. அது ஓம் சக்தி பராசக்தி திமுக தீய சக்தி இல்ல, ஓம் சக்தி பராசக்தி விஜய் பையனுக்கு திரிஷா தான் சித்தி. ஓகே, இந்த தமிழ்நாடு அரசியலோட இந்த சூழல் சம்பந்தமாகவும் விஜய் திரிஷாவுடைய இந்த திருமண நிகழ்ச்சி சம்பந்தமாகவும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. அதே மாதிரி நம்ம பேட்டை டிவி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் முதல் கமெண்ட்ல இருக்கு. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க நினைச்சிட்டாலும் அன்றாட செய்திகள் சம்பந்தமான அப்டேட் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். இனிமையான இல்லறத்திற்கு இதோ வந்துவிட்டது ஒரு அற்புதமான தீர்வு. நீண்ட நேர இல்லற பிரச்சனை, குழந்தையின்மையின் காரணமாக ஏற்படக்கூடிய மன அழுத்தம், இதற்கெல்லாம் ஒரு இயற்கையான தீர்வு தேடுறீங்களா? அஸ்வகந்தா, சஃபேத் முஸ்லி, சிலாஜித் போன்ற 26க்கும் மேற்பட்ட இயற்கையான மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட தரமான நம்பகமான ப்ராடக்ட். ISO, GMP, FSSAI போன்ற மத்திய மாநில மற்றும் உலக நாடுகளின் அங்கீகாரம் பெற்ற தரமான இயற்கை உணவு. உங்கள் இரவும் இல்லறமும் நீண்ட நேரம் நல்லறமாக மாறுவதற்கு கீழே இருக்க நம்பரை தொடர்பு கொள்ளுங்க.